ஹாப்பி மார்னிங் கிளாஸ். இந்த வீடியோவில் அல்ஜிப்ரா சாப்டரில் இருக்க ஃபேக்டரைசேஷன் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி பார்க்கலாம். ஃபேக்டரைசேஷன் அப்படின்னா ஒரு ஆன்சர் இருக்குது, அதாவது ரெண்டுத்தை மல்டிப்ளை பண்ணி ஒரு ஆன்சர் இருக்குது, அதோட ஃபேக்டர்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் ஃபேக்டரைசேஷன். அதாவது ஒரு மல்டிப்ளிகேஷன் பண்ண வந்த ஆன்சரை எதை மல்டிப்ளை பண்ணியிருந்தால் இந்த ஆன்சர் வந்திருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது பேர் தான் ஃபேக்டரைசேஷன். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்பர்ஸில் எடுத்துப்போம். 20 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்தேனாக்கா 20 உங்களுக்கு எப்படி வரும்? 5 × 4 20. அப்போனாக்கா 5ம் 4ம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 20. நீங்கள் ஹெச்சிஎஃப்பில் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி. அதே போல் 24 எதை மல்டிப்ளை பண்ணால் 24 வரும்? 80யும் 3யும் மல்டிப்ளை பண்ணால் 24. அப்போது 8ம் 3யும் ஃபேக்டர்ஸ். சிமிலர்லி 63 7யும் 9யும் மல்டிப்ளை பண்ணால் 63 வரும். அப்போது 7ம் 9ம் ஆர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 63. அதாவது இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வருது. ஸோ எனக்கு இந்த ஆன்சரை கொடுத்துட்டு இதோட ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாக்க, எதை மல்டிப்ளை பண்ணால் இது ஆன்சர் வருமோ அதெல்லாம் ஃபேக்டர்ஸ். இப்போது 20க்கு 5ம் 4 மட்டும் ஃபேக்டர்ஸ் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. 2 × 10 20 தான். அப்போ 2ம் 10ம் கூட ஃபேக்டர்ஸ் ஆஃப் 20. இந்த சம்மில் 5 × 4ன்னு போட்டிருக்கேன் நான். அதனால் 5ம் 4ம் ஃபேக்டர்ஸ் சொல்லியிருக்கேன் ஒழிய இது ரெண்டு மட்டுமே ஃபேக்டர் இல்லை. எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வருமோ அந்த ரெண்டு நம்பர்ஸ் எல்லாமே இதோட ஃபேக்டர்ஸ். 24க்கும் 6 × 4ம் 24 ஃபார் எக்ஸாம்பிள். அப்போது 3ம் 8 மட்டும் இல்லை, 6ம் 4ம் கூட ஃபேக்டர்ஸ் ஆஃப் 24. ஓகேவா? ஸோ இது ஃபேக்டர், இது ரிசல்ட். ரிசல்ட்டை கொடுத்துட்டு ஃபேக்டர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் ஃபேக்டரைசேஷன். இப்போது நம்ம நம்பர்ஸுக்கெல்லாம் ஃபேக்டர்ஸ் இருக்கா மாதிரி பாலினாமியல் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கும் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்படி இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். a + b த ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது ஒரு ஐடென்டிட்டி தெரியும் நமக்கு. இந்த ஸ்கொயர்ன்றதுனால இது எப்படி எழுதலாம்? a + b டைம்ஸ் a + bன்னு எழுதலாமா? நமக்கு a + b த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலாவும் தெரியும். a² + 2ab + b². இதுவும் ஒரு பாலினாமியல் எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷனுக்கும் ஃபேக்டர் இருக்குது. எது ஃபேக்டர்? a + b தான் ஃபேக்டர். ஏன்னாக்க a + b டைம்ஸ் a + b, அதாவது a + bயே ரெண்டு தடவை மல்டிப்ளை பண்ணால் இது வருதா? அப்போது 5யும் 4யும் மல்டிப்ளை பண்ணால் 20 வரும்போது 5ம் 4ம் ஃபேக்டர்ஸ்னு சொல்கிறோம். அப்போது a + bயும் a + bயையும் மல்டிப்ளை பண்ணும்போது இது வந்துச்சுனாக்க அப்போ இதோட ஃபேக்டர் என்னது? a + b. இதுவே ரெண்டு தரம் வருதுனால நம்ம ரெண்டுத்தையும் சொல்ல மாட்டோம், ஃபேக்டர் ஒன்று சொன்னால் போதும். சேமாக இருந்துச்சுனாக்க இங்கே a + bன்றதே சேமாக இருக்குது ரெண்டும். அதனால் we say a + b is a factor of this. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தாக்க a² - b². இதோட இந்த ஐடென்டிட்டியோட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் என்ன? a + b டைம்ஸ் a - b. ஐடென்டிட்டிஸ்லாம் நல்லா மனப்பாடமாக இருக்கணும், இல்லைனாக்கா இது புரியாது. ஸோ அப்போ எனக்கு a² - b² வரத்துக்கு நான் எதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணேன்? a + bயையும் a - bயையும் மல்டிப்ளை பண்ணேன். அப்படின்னா a + bயும் a - bயும் ஆர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் a² - b². ஓகேவா? ஸோ ஃபேக்டர்ஸுங்கிறது நம்பர்ஸுக்கு மட்டும் கிடையாது, பாலினாமியல் எக்ஸ்பிரஷனுக்கும் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போது இந்த ஃபேக்டர்ஸ் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த ஃபேக்டர்ஸை அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்தது பார்க்கணும். இது இன்ட்ரோடக்ஷன் டு ஃபேக்டரைசேஷன். நம்ம அடுத்த வீடியோவில் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம்.